உண்மையான இந்துக்கள் வெறுப்புணர்வை தூண்ட மாட்டார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில் பேச்சு. பாஜக 24 மணி நேரமும் வெறுப்பு குறித்து மட்டுமே பேசி வருவதாகவும் விமர்சனம். இந்துக்கள் குறித்தான பேச்சுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமித்ஷா கருத்து. ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்ட அமித்ஷா, இந்துக்கள் குறித்த பேச்சு அபாண்டம் எனவும் கண்டனம். அயோத்தி என்ற வார்த்தையை குறிப்பிட்ட உடனேயே மைக் அணைக்கப்பட்டு விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ராகுல் காந்தியின் மைக் ஒருபோதும் அணைக்கப்படவில்லை என சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம். நரேந்திர மோடி, பாஜக, RSS மட்டுமே இந்துக்கள் கிடையாது என ராகுல் காந்தி கருத்து. இந்துக்களை அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி கருத்து தெரிவித்த நிலையில் மக்களவையில் ராகுல் காந்தி ஆவேசம். பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதியே கிடையாது என ராகுல் காந்தி விமர்சனம். உள்நாட்டு போர் நடைபெற்று வரும் நிலையிலும் பிரதமர் மோடி மணிப்பூர் ஏன் செல்லவில்லை எனவும் கேள்வி. புதிய குற்றவியல் நடைமுறைகள் சட்டங்கள் தொடர்பாக விவாதம் நடத்த மத்திய அரசுக்கு தயார் என அமித்ஷா பேச்சு. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை புறக்கணிப்பது தீர்வல்ல எனவும் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு. வசதி படைத்த மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நீட் தேர்வு என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவையில் ஆளுங்கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் கடும் விவாதம். பணமதிப்பிழப்பு நம்பிக்கை மூலம் இந்தியாவின் முதுகெலும்பை பிரதமர் மோடி உடைத்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பணமதிப்பிழப்பால் தெருவோர வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து விட்டதாகவும் விமர்சனம். முறையில் ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதுதான் பிரதமர் கொண்டு அக்னிபாத் திட்டம். இந்த திட்டத்தின் ராணுவ வீரர்கள் இறந்தால் அது வீர மரணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என முறை மோசமானது என விமர்சனம். கடந்த ஜூன் மாதத்தில் மட்டுமே சென்னை மெட்ரோ ரயிலில் 84,33,000 பேர் பயணம். அதிகபட்சமாக 21ஆம் தேதி மட்டும் 3,27,110 பேர் பயணம் எனவும் மெட்ரோ நிறுவனம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.